வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நேற்று ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை நான் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி 3 விசில் வச்சுருக்கேன். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி வெந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 6 முந்திரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு அதையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 2 வெங்காயம் அதை அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 தக்காளியும் நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சுண்டல், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சன்னா மசாலா எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டு அதில் கொத்தமல்லி தூவினா சன்னா மசாலா ரெடி.